இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு வந்து சில்லுன்னு ஒரு சந்திப்பு படத்தோட பஸ்ஸே சாங்கு ஒரு சாங் வந்து இன்னைக்கு லயோலா காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் மத்தியில் வெளியிடும்போது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரையும் இந்த லயோலா காலேஜில் நம்ம சில்லுன்னு ஒரு சந்திப்பு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சிங் நடந்திருக்கு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை வந்து ரவி லெல்லின் அவர்கள் இயக்கியிருக்காங்க, நந்தகோபால் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. படத்துக்கு இசை வந்து பைசல் அவர்கள் அமைச்சிருக்காங்க, விவேகா பாடல் எழுதியிருக்காரு. பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இதில் வந்து ஓவியா, தீபாஷா அப்படிங்கிற 2 பேர் இதில் கதாநாயகிகளாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படமும் பாட்டும் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போ தான் சந்தோஷத்தில் வேத்து விளையாடுத்து வந்துட்டு இருக்கோம் வெளியில். சில்லுன்னு ஒரு சந்திப்பு என்கிற இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக வந்திருக்கிறது. அந்த படத்தினுடைய ஒரு பாடல் வெளியீட்டு விழா இன்றைக்கு லயோலா கல்லூரியில் மிக விமர்சையாக நடைபெற்று மிக குதூகலமாக எல்லோரும் கழித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் ரவி லல்லின், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஃபைசல் அவர்கள், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நந்தகோபால் அவர்கள், ஆஷிக் அவர்கள், ஸ்ரீநாத் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு எங்களது சில்லுன்னு ஒரு சந்திப்பு யூனிட்டாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி பஸ்ஸே சாங்னு வந்து ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராரியான ஒரு சாங்கு. மொத்தம் 5 பாட்டில் இன்றைக்கி ஒரு பாட்டு ரிலீஸு. இது லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் ரொம்ப பிரபலமாக ரொம்ப நல்லா இருந்தது. லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அவங்களுக்கு மிக மிக ரொம்ப நன்றி. லைலா காலேஜ் அண்ட் பிரின்ஸ்பால் ஆல்வேஸ் எல்லாருக்குமே ரொம்ப டீன் அப்புறம் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்.
இங்கே இருந்து நிறைய பேர் புறப்பட்டு இன்றைக்கு திரைத்துறையில கோலோச்சிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாளைக்கு கோலோச்சி இருக்கிறீர்கள். வருங்கால இளையதளபதி விஜய்களே, வருங்கால அல்டிமேட் அஜித்களே, வருங்கால நாயகன் சூர்யாக்களே, வருங்கால வெற்றி நாயகன் விமல்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. சமீபத்தில் நண்பன் படத்தை என் ஃப்ரெண்டா போய் ஆரம்பிச்ச பாடலை எழுதுங்க. இங்க இருந்து 10 அதே போல லயோலா கல்லூரியுடைய ஆசிரியர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. நீங்க பாட ஆசிரியர்கள், நான் பாடல் ஆசிரியர். நீங்க பிளாக் போர்ட்ல கணக்கு எழுதி தமிழ் எழுத பாடம் நடத்துறீங்க, நாங்க பாட்டுல கணக்கு பண்ணுறதுக்காக பாட்டு எழுதுறோம். இப்படி நிறைய ஒப்புமைகள் வைத்திருக்கிற நமக்குள்ள இந்த சம்பிரதாயமாக மற்றும் நீங்க அமர்ந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சில்லுக்கு ஒரு சந்திப்பு. சந்திப்புல வந்து பல வகை இருக்குங்க. ஒரு வேலை கொடுக்கிறவரை வேலை தெரிஞ்சவரை போய் பார்த்தா அது ஒரு பதிவான சந்திப்பு. அரசியல்வாதிகள் 2 பேர் சந்தித்துக் கொண்டால் அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஒரு மருத்துவரை ஒரு நோயாளி போய் சந்தித்தால் அது ஒரு வேலை சம்பந்தமான ஒரு சந்திப்பு. ஆனால் ஒரு காதலை சந்தித்தால் தான் சில்லுன்னு ஒரு சந்திப்பு. உங்களுக்கு அது மாதிரி சில்லுன்னு ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய இயக்குனர் ரவி நல்லின், இயக்குனர் மிஸ்கின் அவர்களிடத்திலே பணியாற்றியவர், பல்வேறு பெரிய இயக்குநர்களிடத்திலே பணியாற்றியவர். நிச்சயமாக ஒரு வித்தியாசமான படைப்பை உங்கள் முன்னே வைத்தார் என்று நான் உறுதி கூறுகிறேன். அவருடைய முதல் படமான இந்த படத்திற்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சைஃபர் அப்படி வந்து கணக்காக சரிபார்த்து 7 பாடல்களை இந்த படத்திலே கொடுத்திருக்கிறார். 7 பாடல்களுமே பாத்தீங்கன்னா மாணவர்களின் 7 இளங்கள் மாதிரி ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போ உங்களுக்காக பஸ்ஸே என்ற ஒரு அற்புதமான புது பாடலை இங்கே பண்ணிருக்கிறார்கள். நீங்கள் அதை பார்த்து ரசிப்பீர்கள். ஃபைசல் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் தமிழ் திரையுலகில் உண்டு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்ம நந்தகுமார் அவர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர். இந்த தயாரிப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய இலக்கணம் என்று சொன்னால் நந்தகுமார் அவர்களே, ஆஷிக் அவர்களே, நண்பர்களை எல்லாம் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திரைக்கலைஞர் என்பவன் திருஷ்டி பூசைக்கு எதிர்ப்பதன் என்று சொல்லலாம். எப்படி என்றால் ஒரு திருஷ்டி பூசைக்காக மற்றவர்கள் கண்படக்கூடாது என்பதற்காக தன்னை வைத்துக் கொள்கிறது. ஆனால் திரைக்கலைஞர்கள் மற்றவர்களின் கண்ணும் படைப்பின் மீது பட வேண்டும் என்பதற்காக தங்களையே ஒதுக்கிக் கொள்கிறார்கள், சிதைத்துக் கொள்கிறார்கள். அந்த வகையிலே இங்கே திரைக்கலைஞர்கள் மிக அற்புதமான படைப்பை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். விமல் பற்றி சொல்லவே வேண்டாம். மிக அற்புதமான நடிகர். அவர் தொட்டதெல்லாம் வெற்றியாக வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த முக்கால்வாசி பேர் ஓவியானாக சத்தமே போடுறீங்க. அவருக்கு இந்த சில்லுன்னு ஒரு சந்திப்பு சிறப்பான ஒரு சந்திப்பாக ஒவ்வொரு பார்வையாளருக்கும் அமையும் என்று வாழ்த்தி லயோலா கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இவரும் சாதாரண ஒரு நாப்பாட்ட பேசுறாங்க. நான் ஒரு பேசலாம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சாங் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ப்ரொடியூசர் விமல், ஓவியா எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். மேஜிக் அப்படின்னா 2 விஷயம் நாங்க. ஒன்னு ஸ்டூடெண்ட், இன்னொன்னு லவ். இதை விட பெரிய மேஜிக் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி உலகப்போர் முடிஞ்சு அவர்தான் பவர்ஃபுல்லான மேன். இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்காரு. தீர்மானிக்கிறாரு. தீர்மானிச்சு வரும்போது அவர்கிட்ட கேட்கிறாங்க, சார் இந்த
அந்த பவர்ஃபுல்லான போஸ்ட் இருக்கீங்க, இந்த தருணம் தான் உங்க வாழ்க்கை திருப்பி வரணுமான்னு கேட்கிறார். அவர் சொன்னாரு, இல்லைங்க என்னுடைய மாணவ பருவ தருணம் மட்டும் தான் எனக்கு திரும்ப வரணும்னு சொல்றாரு. அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இப்போ இங்க உங்க மத்தியில எங்களுடைய சில்லுன்னு ஒரு சந்திப்பு படத்தில்